ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஏற்கனவே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வருங்கால கணவரை தன்னுடைய காதலுடன் சேர்ந்து கூட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ்ல அது மட்டும் இல்லாம ஒரு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? அதாவது பாலி ட்ரிப் கேன்சல், பாஸ்போர்ட்டை கிழிச்சது, யாரும் இல்லாத இடத்துக்கு காதலனை வர வச்சது, இது எல்லாமே விபத்து மாதிரி நடிக்க ட்ரை பண்ணது. ஒவ்வொரு விஷயமா வெளியே வர வர போலீசாருக்கு இது சாதாரண கேஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த வழக்குல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புனேவை சேர்ந்த இளம் தொழிலதிபரான கேத்தன், இவருடைய ஃபேமிலி இவருக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க. ஸோ அதுக்காக ஷியா அப்படின்ற ஒரு பொண்ணையும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட இவங்க ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட்டுமே ஆகுது. பொதுவாகவே ஒரு ஜோடிக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா பழகுவாங்க இல்லையா, வெளியே போறது, மீட் பண்றது, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது. இது போல எல்லா ஜோடிகள் போல இவங்களும் அதே பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. நிறைய இடத்துல போனது மட்டும் இல்லாமல் மெமரிஸ் கிரியேட் பண்ற மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து இவங்க ஒரு பக்கம் இன்ஸ்டால போறது, பையன் ஒரு பக்கம் இன்ஸ்டால போறது, இந்த மாதிரி மாறி மாறி போட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பார்க்குற எல்லாருக்குமே இந்த ஜோடி மாதிரி தான் நம்மளும் வாழணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகான ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களுமே கல்யாண ஏற்பாடுல ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. தடபுடலா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரொம்பவே ஹாப்பியா. இப்போ ஷியாவுடைய பிறந்த நாள் வரப்பொழுது கேத்தனோட ஃபேமிலி பயங்கரமா பிரம்மாண்டமா கொண்டாடுறதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா ஷியா ஒரு பிளான் பண்றாங்கன்னு விசாரணையில தெரிய வருது. ஒரு புறம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷியா ஒரு புறம் கேத்தனை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு நாள் கேத்தனையும் வெளியில கூட்டிட்டு போறாங்க. அதாவது புனேல இருக்கக்கூடிய லோகஹாட் அப்படின்ற ஒரு கோட்டைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆல்ரெடி ஷியா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய காதலனை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைவா நிக்க வச்சிருந்திருக்காங்க. அந்த பிளேஸுக்கு கேத்தனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஷியா சைகை காமிச்சிருக்காங்க. 400 அடி பள்ளத்துல இருந்து தள்ளி விட்டு அவரை கொன்னிருக்காங்கன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி பதில் சொல்லாம ஷியா முன்னுக்கு பின் முரணா பதில சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை போட்டோ எடுக்கும் பொழுது அவர் தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை நான் தண்ணி பாட்டில் கொடுக்கும் பொழுது அவர் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு முன்னுக்கு பின் முரணா அவங்க மாத்தி மாத்தி பதில் சொல்ல போலீசாருக்கு அங்கதான் ஒரு சந்தேகமும் எழும்புது. எதுக்கு இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மொபைலை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மொபைல் டீட்டெயில்ஸ்ல யாரும் எதிர்பார்க்காத அளவுல சில தகவல்லாம் கிடைக்குது. அதாவது ஷியா என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய காதலன் கிட்ட ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கால்கள் இவங்களோட மொபைல்ல இருந்து அவங்களுடைய காதலனுக்கு போயிருக்கிறதா விசாரணையில திடுக்கிடு தகவல்லாம் வெளியாகி இருக்கு. அதாவது அப்பதான் தெரிய வருது ஷியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஆல்ரெடி அவங்க ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கேத்தனை கொலை பண்றதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பாலி ட்ரிப் கேன்சல் அப்படின்னு. அந்த பாலி ட்ரிப் கேன்சல் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேத்தன் அதாவது ஷியாவுடைய காதலன் தான் இந்த ட்ரிப் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக ஷியா என்ன பண்றாங்க அப்படின்னா கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து கிழிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விசாரணையில தெரிய வருது. போலீசார் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இன்னொரு கேள்வியுமே கேட்குறாங்க.
நீங்க எதுக்காக இவரை கொலை பண்ணணும், நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி போலீசார் கேள்வி கேட்டப்போ ஷியாவும் சேத்தனும் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஷியா சொன்னதா சேத்தன் என்ன சொல்றாருன்னா, அதாவது வீட்டை விட்டு வெளியேறிட்டா, அதாவது வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா ஷியாவுடைய வீட்டுக்கு அது அவ பேரா ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஷியா சொன்னதாகவும், அதனாலதான் இந்த மாதிரி நாங்க கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி விசாரணையில சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு தகவலும் வெளியாக இது திட்டமிட்டு கொலை அப்படின்னு சொல்லி உறுதி செய்யறாங்க போலீசார். இப்போ ஷியாவும் சேத்தனும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஸ்டாப் பண்றதுக்கு 1000 வழி இருந்தாலுமே போலீசார் சொல்றதுபடி இவங்க சூஸ் பண்ணது கொலை. அதனாலதான் இந்த கேஸ் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.